அடுத்ததாக பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் தமிழ் குறித்து நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லூரி ஆசிரியர்களாக வேலைக்கு போனோம், ஊதியம் வாங்கினோம் என்று இல்லாமல் அதை தாண்டி தமிழ் வளர்ச்சிக்காக அவர் செய்கிற பணியை போற்றித்தான் நாம் நமது பள்ளி ஆண்டு விழாவுக்கு அவரை அழைத்திருக்கிறோம். அவர் இப்போது உங்கள் முன்னால். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்புரைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். உண்மையிலே எனக்கு பேச வரல. என்னை பேச விடாமல் செய்தவர்கள் இந்த பள்ளியினுடைய மாணவர்கள். அவர்கள் அடித்த அந்த பறை இசையினுடைய ஒலி இன்னும் என் நெஞ்சத்தினுடைய அந்த சுவர்களில் அதிர்ந்து செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒன்று மட்டும் நல்லா கவனித்தேன். பறையையும் அடித்து கொண்டு கரகத்தையும் தலைமேலே வைத்து கொண்டு நடனமாடுகிற கலைஞர்களை இதற்கு முன்பு நான் எங்குமே பார்த்ததில்லை. அத்தனை கடினமான ஒரு கலை. ஏன் அப்படின்னா, கரகம் ஆடும்போது அது மையப்புள்ளியில் இருக்கணும் கரகம். ஆனால் அடிக்கிற பறையினுடைய அந்த வார் இடதுகை பக்கம் இருக்குது, பறை வலதுகை பக்கம் இருக்குது. அதை சமன்படுத்தி கொண்டு ஆடுகிற ஆட்டம் நான் கொஞ்ச நேரம் அப்படியே வேறு பழைய காலத்திற்கு போய் திரும்பியதை போல உணர்ந்தேன். உண்மையிலே ஆதி பறை அடித்து விலங்குகளை விரட்டி கையில் அணிந்த விலங்குகளையும் உடைக்க செய்த மூதாதையர்களுடைய துயில் இவர்கள் அடித்த அடியில் நீங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒரு அடி. என்ன இன்னொரு ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த சின்ன பிஞ்சு வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு யோகா, மனவளம், இந்த பறை போன்ற ஆதி தமிழ் கலைகளினுடைய அறிமுகம் இதெல்லாம் கொடுத்து தமிழகத்திலேயே உடல் தகுதிமிக்க 100% உடல் தகுதிமிக்க மாணவர்கள் தாய் தமிழ் பள்ளியில் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நான் கண்டு ரொம்ப மகிழ்வடைந்தேன். இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அலைபேசிகளில் விரல்களை சீண்டி தீண்டி தள்ளி கொண்டிருக்கிற சூழலில் 10 விரல்களை பயன்படுத்தி பிள்ளைகள் அடித்த அறை மேற்கத்திய இசையினுடைய காதலையே கொடுத்த மாதிரி இருந்தது, ஒரு அறை கொடுத்த மாதிரி இருந்தது. தமிழருடைய ஆதி கலைகளை, ஆதி கல்வியை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கிறேன். உண்மையிலே இதனுடைய நிறுவனராக இருக்கிற விஜயலட்சுமி அம்மா உடைய ஆன்மா இந்த வளாகத்தில் எங்கேயோ இன்னைக்கு சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. இதை சிறப்பாக 31 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் உட்காரவே இல்லை பாருங்களேன், ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த பிள்ளைகளுக்காகவும் தமிழுக்காகவும். நடந்தும் ஓடியும் கால் வலிக்க வலிக்க இயங்கி கொண்டிருக்கிற அந்த நிறுவனரை இப்பொழுது நம்ம எல்லோருமே கை வலிக்க வலிக்க கைகள் தட்டி மரியாதை செய்யணும். சிவன் பாதி பார்வதி பாதி என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு விஜயலட்சுமி அம்மா இல்லை, ஐயா இந்த பள்ளியினுடைய தாயுமாகவும் தந்தையாகவும் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு நேரில் பார்க்க முடிந்ததே எனக்கு ஒரு பெரிய இந்த வாழ்நாளினுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இங்கே வந்ததுமே குழந்தைகள் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது சற்றும் யோசிக்காமல் பிள்ளைகள் சொன்னதும், அதை பெற்றோரிடம் கொடுத்து பெற்றோர்கள் அற்புதமாக பதில் சொன்னதுமே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. எத்தனையோ லட்ச கலை சொற்களை பெற்றிருக்கிற நம்முடைய ஆதி தமிழ் சொற்களை இன்றைக்கு நம் எளிதாக பயன்படுத்துவதில்லை என்பது வேதனை. இப்போ நம்ம எல்லாருமே வழக்கமாக பேசுவோம், ஆக்சுவலி என்று சொல்லுவார்கள், எல்லாருமே பேசுவார்கள். வெள்ளக்கார பிள்ளைகள் மாதிரி அப்பா அம்மாக்களும் பேசுவார்கள். ஆக்சுவலி என்ன நடந்தது என்றால் என்ன, அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்னங்க? ஆக்சுவலி நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஆக்சுவலி என்கிற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் சொல்லுங்க. என்னங்க ஐயா?
இயல்பாக, வேற உண்மையாக, உள்ளது உள்ளபடியாக. அதாவது இந்த தமிழகத்திலேயே தமிழை கொச்சையாக பேசுகிறவர்கள் சென்னைக்காரர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பக்கம் திருப்புறோம். உங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆதி தமிழினுடைய வேர் சொற்களை இன்றைக்குமே பயன்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் சென்னைக்காரர்கள் தான். கொச்சையான தமிழ் பேசுகிறார்கள் என்று அவர்களை ஒருபோதும் ஓரங்கட்டாதீர்கள். ஏனென்று சொன்னால், ஆக்சுவலி என்கிற சொல்லுக்கு அவன் இன்றைக்கும் சொல்கிறான், என்ன மெய்யாலுமா மெய்யாலுமா. இந்த மெய்யாலுமா என்கிற சொல்லை பேசுகிற தமிழாசிரியர்களும் இல்லை, தமிழறிஞர்களும் இல்லை. சென்னையினுடைய சேரியில் வசிக்கிற அந்த ஆதி குழந்தைகள் தான் நம்முடைய ஆதி தமிழை இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், தமிழருக்குத்தான் தமிழ் தாய்மொழி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது இல்லை. உலகத்தில் 7000 மொழிகள் இருக்கின்றன. 7000 மொழிகளினுடைய வேர்ச்சொற்களை ஆராய்ச்சி செய்த மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், 7000 மொழிகளினுடைய வேர்ச்சொற்களில் தமிழ் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதான் நமக்கெல்லாம் பெருமை. அப்ப தமிழ் என்பது தமிழருக்கான தாய்மொழி அல்ல. உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் மட்டும்தான் என்பது இந்த கூட்டத்திற்கு பெருமை. உண்மையிலே கூர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தெலுங்கில் இருக்கிற வடமொழி சொற்களை நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது தமிழ். கன்னடத்தில் இருக்கிற வடமொழி சொற்களை நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது தமிழ். மலையாளத்தில் இருக்கிற வடமொழி சொற்களை நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது தமிழ். இதுக்கு மேல என்னங்க வேணும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தே எழுந்து ஒன்று பல ஆயிடினும் உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மருந்து வாழ்த்துகிற கூட்டம் இந்த கூட்டம். அது ரொம்ப பெருமையாக இருக்கு. அதை நீங்கள் உணருங்கள் என்று சொல்றேன். ஏன் தெரியுங்களா? இங்க இருக்கிற படித்த பெற்றோர்கள், படிக்காத பெற்றோர்கள், சிறுவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், தமிழ் மொழியை பேசுகிறவர்கள், தமிழ் மொழியை சிந்திக்கிறவர்கள் தமிழர்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம பேர்ல கூட தமிழ் இல்லை, நம்முடைய வீட்டினுடைய முகவரியில் கூட தமிழ் இல்லை, இன்னைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிற வணிக சாலைகளில் கூட தமிழ் இல்லை. பாவேந்தர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருத்தப்பட்டார். இன்னொரு இளைஞன் ஒரு கவிதை எழுதுகிறான், தென்பொதுகை தமிழ் காற்று வீசும்போது தேம்சு நதி காற்றுக்கேன் ஏங்குகின்றாய், உன் முதுகா பல்லக்கு வடமொழிக்கு, உன் நாக்கா ஆங்கிலத்தின் காலடிக்கு என்று ஒரு 25 வயது இளைஞன் கேள்வி கேட்கிறார். இவ்வளவு சிறப்புக்குலை உடைய தமிழ், பாவேந்தர் சொன்னது போல தமிழர்களுக்கு போய் தாய்மொழியாக அமைந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். பாவேந்தர் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள், அவர் மீது தவறில்லை. எனவே மொழியை கொண்டாடுகிற கூட்டமாக நாம் அத்தனை பேரும் இருக்கணும். இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன், தமிழ் பள்ளியில் படித்த மாணவன். ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் ஒரு கிராம பள்ளியில் சத்துணவு உண்டு படித்த ஒரு மாணவன் தான் இன்றைக்கு தாய் தமிழ் பள்ளியினுடைய சிறப்பு விருந்தினராக இங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், என்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியது எது? தமிழ்தான். தமிழ்தான் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது. நான் தமிழ் படித்த காலத்தில் சொன்னார்கள், தமிழ் சோறு போடுமா என்று கேட்டார்கள். எல்லோருக்கும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தமிழ் சோறு மட்டும் போடவில்லை, எனக்கு பிரியாணியும் போட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த சபைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மொழியிலிருந்து வாங்கியதை, இலக்கியத்திலிருந்து வாங்கியதை திருப்பி தருவதுதானே ஒரு ஈகை. அது இல்லாமல் போனால் எப்படி? ஜியு போப் என்கிற ஒரு வெளிநாட்டு அறிஞனை நான் இறந்து போனால் என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று சொல்ல வைத்தது நமது தமிழ். கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்கிற ஒரு வெளிநாட்டு அறிஞருடைய பெயரை
வீரமா முனிவர் என்று மாற்ற வைத்தது நம்முடைய தமிழ். இன்றைக்கு அறிவுமதி சொல்வது போல, திருந்த வேண்டுமா 2 அடி வாங்கிக்கொள், நீ திருந்த வேண்டுமா 2 அடி வாங்கிக்கொள் எங்கள் ஐயன் வள்ளுவனிடம் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார். இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிற சூத்திரங்கள் திருக்குறளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நமது குழந்தைகள் சிறப்பாக சொன்னார்கள், பரிசுகள் பெற்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது மனம் மகிழ்கிறது. இந்த ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக நினைக்கிற ஒரு பெற்றோர்கள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டால், நாங்கள் கல்லூரியில் இருக்கோம்ல, தமிழை திருத்தமாக எழுத தெரியாத, தூய்மையாக பேச தெரியாத ஒரு தலைமுறையும் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற வெற்றிடத்தை சமன் செய்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் இன்று நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. தாய் தமிழ் பள்ளி. தமிழை தாயாக சொல்வார்கள். இங்கு தாயே தமிழாக இருக்கிற ஒரு சிறப்பு உங்களுக்கு தெரியுங்களா? உலகத்திலேயே மொழிக்காக வாழ்த்து பாடுகிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இனம் மட்டும்தான். தமிழ்தாய் வாழ்த்து போல ஆங்கில வாழ்த்தோ, ஜெர்மன் வாழ்த்தோ, சுவிட்சர்லாந்து வாழ்த்தோ இல்லை. மொழிக்காக வாழ்த்து பாடுகிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ் இனம் மட்டும்தான். ஆமைகளினுடைய பின் சென்று அகில உலகங்களை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் மன்னர்கள். எவ்வளவு விஷயம்! இன்னைக்கு கீழடி என்கிற இடத்தில் எவ்வளவு தோண்டினாலும் காண கிடைப்பது எல்லாவோ தமிழ் 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 என்று வேறு எதுவுமே இல்லை. ஆக இந்த தமிழை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் தமிழை கொண்டாடாமல் விடக்கூடாது என்கிற உறுதிமொழியை ஏற்கிற ஒரு நாள். நகைச்சுவைக்காக இல்லை, இது உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை மம் என்று கொண்டு வந்தான். அவங்க அம்மாவிடம் கேட்டேன், என்ன மம்மன்னு சொல்கிறானே, என்ன விஷயம்னு கேட்டேன். மம்மி ஆங்கில பள்ளியில் படிக்கிறான், மம்மிங்கிற சொல்லத்தான் மம் என்று சொன்னான். சரி, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி கூப்பிட்றாரு உங்கள் பிள்ளை அப்படின்னா, டேடி என்று கூப்பிட்டா. சுருக்கமாக டேட் என்று கூப்பிட்டா. இன்னும் சுருக்கமாக கூப்பிட்டா ரொம்ப மோசமாக இருக்கும், அதை சபை அறியும். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டேன், உங்களுக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி கூப்பிட்றான்? பையனோட பெரியம்மாவை எப்படி கூப்பிடுகிறான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்ன பதில் தான் அதிர்ச்சி. அம்மா மம், பெரியம்மா மேக்சிமம், சித்தி மினிமம் என்று சொன்னார். ஒரு உலகம் தமிழை மறந்து ஆங்கிலம் பேசுவதை ரொம்ப அறிவார்ந்த விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிற சூழலில் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர குழந்தைகள், என் பேத்திகள், இன்னுமே ஆசிரியராக இருக்கிற ஆகச்சிறந்த படைப்பாளர்கள், நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். இங்கே நடனமாடுகிற குழந்தைகள்லாம் எதிரில் அமர்ந்திருக்கிற அம்மாவினுடைய முகத்தை பார்த்து, அப்பாவினுடைய முகத்தை பார்த்து ஒரு புன்னகை செஞ்சாங்க. நான் அதை கவனித்தேன். அந்த புன்னகை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த புன்னகை வராது. எனவே பெற்றோர்களே, தயவு செய்து குழந்தைகளுக்கு லஞ்சம் கொடுத்து வளர்க்காதீர்கள் என்று இறுதியாக இந்த செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். லஞ்சம் கொடுத்து வளர்க்காதீர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் லஞ்சம் மிட்டாய், 2வது லஞ்சம் பொம்மை, 3வது விலை உயர்ந்த லஞ்சம் அலைபேசி. இந்த 3ஐயும் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். அது ஆபத்தானது. கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள். ஏன் அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளுக்கு இந்த பார்பி கேர்ள், டெடி பியர் 2 பொம்மைகளை வாங்கி கொடுக்கிறார்கள் தெரியுங்களா? அம்மா அப்பாக்களுக்காக சொல்கிறேன். டெடி பியருங்கிறது கரடி பொம்மை, உடம்பெல்லாம் ரோமமாக இருக்குது, அதுதான் அப்பாவாம். பார்பி கேர்ள் மேக்கப் போட்டு எப்போவுமே அலங்காரத்தோடு இருக்கிற அம்மா. பெற்றோர்கள் தங்களுடைய நேரத்தை பிள்ளைகளோடு செலவழிக்க முடியாததை, குற்றத்தை, தண்டனையை ஈடு செய்வதற்காகத்தான் அப்பாவின் வடிவத்தில் இருக்கிற டெடிபியரும் அம்மாவில் வடிவத்தில் இருக்கிற பார்பி கேளையும் வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து பிள்ளைகளுக்கு இனிமேல் இந்த 3 லஞ்சங்களை கொடுக்காதீர்கள்.
நல்ல படைப்பாளர்களாக, எழுத்தாளர்களாக, கலைஞர்களாக அவர்களை உருவாக்கி காட்டுங்கள், அவர்கள்தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி, கால்பந்தை எல்லோரும் உதைக்கிறார்கள், ஓடுகிறது, அலைகிறது, அசுத்தமாகிறது. புல்லாங்குழலை எல்லோரும் கைகளில் வைத்து இதழ்களில் சேர்த்து முத்தம் கொடுக்கிறார்கள். ரெண்டுக்குமே காற்று தான் வேணும். கால்பந்துக்கு காற்று வேண்டும், புல்லாங்குழலுக்கு காற்று வேண்டும். கால்பந்து ஏன் உதை வாங்குகிறது என்று சொன்னால், சமுதாயத்திடமிருந்து வாங்கிய காற்றை திருப்பி தரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. கால்பந்து உதை வாங்குகிறது. புல்லாங்குழல் ஏன் முத்தம் பெறுகிறது என்று சொன்னால், சமுதாயத்திடமிருந்து வாங்கிய காற்றை சமூகமே உனக்கு இசையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறது, முத்தம் பெறுகிறது. இந்த காட்டில், இந்த எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று தேடி தேடி பார்த்தேன். எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழலாகவே என் கண்ணுக்கு தெரிகிறார்கள். இந்த இனிய நிகழ்வில், இந்த பெரியோர்கள் கலந்திருக்கிற இந்த இனிய நிகழ்வில், இன்னும் சூழலுக்காகவும் கல்விக்காகவும் சமூக தொண்டிற்காகவும் விருதாளர்கள் இருக்கிற இந்த நிகழ்வில் இந்த எளியவனை அழைத்து பேச வைத்தமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.